தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரிலே கடந்த சில வாரங்களாக நாங்கள் இணைய தொடர்பாடல் பற்றி, இணையங்களின் வகைபாகம் பற்றி பேசி, இன்று சமூக வலைத்தளம் இன்றைய வாழ்வியலில் வகிக்கும் இடம் என்பது பற்றி உரையாட இருக்கிறோம். இந்த சமூக வலைத்தளங்களை பற்றி அவை இன்று விஸ்வரூபம் எடுத்து வியாபித்து தாமேயாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற நிலையிலே நாங்கள் பின்னோக்கி பார்ப்போமாயிருந்தால், போர்க்காலத்திலே 90களிலே கிட்டத்தட்ட தொடர்பாடலை பொறுத்த மட்டிலே ஒரு சூனிய நிலையிலே எங்களுடைய சமூகம், குறிப்பாக வடக்கு மக்கள் இருந்தார்கள். ஒரு தொலைபேசி அழைப்பு, வெளிநாட்டுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு எடுப்பதாக இருந்தாலும் அதுக்கு எந்த மார்க்கமும் இல்லாமல் யாரோ உற்றவரோடு அல்லது மிக அவசியமான நன்மை தீமை பற்றி செய்தியை பரிமாறுவதற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியாவுக்கு பயணித்து அங்கே இருந்து ஒரு தொலைபேசி சாவடியில் நிமிஷக்கணக்கில் ஓரிரு நிமிஷங்கள் உரையாட வேணும். நினைத்து பாருங்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா 90 மைல். இவ்வளவு பாடுபட்டு போய் ஒரு நிமிஷம் தொலைபேசி அழைப்புக்கு 160 ரூபா செலவாகும். ஒரு நிமிஷத்துக்கு பேசுகிறார்கள் என்றதில்லை, சில வேளை கூட வரும். சில வேளை இவர்கள் யாரை அழைத்தார்களோ அவர்கள் ஒரு கோல் எடுப்பார்கள். இப்படியாக எங்களுடைய தகவல் பரிமாற்றம் மிகவும் ஒரு என்ன சொல்லலாம், மிகவும் பின்தங்கிய பூர்வீக நிலையில் இருந்தது. 2010 போர் முடிவு, அதை அடுத்து வந்த பாதை திறப்பு, பிரயாணத்து கெடுபிடிகளில் தளர்ச்சி, முற்ற இல்லை என்றதில்லை, கெடுபிடிகள் கொஞ்சம் தளர மெல்ல மெல்ல இந்த சமூக வலைத்தளங்கள் எங்களுடைய வாழ்வை ஆக்கிரமித்துள்ளன என்று சொல்லுவது ஒரு மிக காட்டமான பதப்பிரயோகமாக இருக்கும். ஆனால் சமூக வலைத்தளங்கள் இல்லாமல், சமூக வலைத்தளம் எதுவும் வேண்டாம், நான் பூர்வீக மனிதன் மாதிரி இருப்பேன் என்று ஒருவர் இருக்கிற நிலையில் இன்று யாருமே இல்லை. இந்த சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக் என்று சொல்லப்படுகிற முகநூல், யூடியூப் என்ற காணொளி ஊடகம், டிக்டாக் பெருமளவு பிரபலமில்லாட்டிலும் அதுவும் இருக்கிறது. ட்விட்டர் இன்றைக்கு எக்ஸ் தளமாகி அது கீச்சுப்பதிவு. வாட்ஸ்அப் என்ற சொல்லை, என்ற தொடரை எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதற்குரிய தமிழ் சொல் புலனம். இதை விட பிளாக் ஸ்பாட் என்று சொல்லப்படுகிற வலைப்பு, இன்னும் பலது இருக்கலாம். இவற்றை பயன்படுத்தாத இளைய தலைமுறையினர் யாரும் இல்லை என்றே சொல்லலாம். ஏதோ ஒன்றை அல்லது 1-2 பயன்படுத்துகிறார்கள். முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நான் சற்று முன்பு சொன்னேனே, ஒரு நிமிஷத்துக்கு வவுனியா போய் 160 ரூபா செலவு செய்து அழைப்பு எடுக்கிற நிலைமை தலைகீழாக மாறி, உங்களுடைய வீட்டிலே இருந்தபடி இதிலே முகநூலோ ட்விட்டரோ வாட்ஸ்அப்போ ஏதோ ஒன்றை பயன்படுத்தி
அதிக செலவில்லாமல் உங்களுடைய தொடர்பாடலை செய்யலாம். உங்களுடைய ஆவணங்களை அனுப்பலாம், ஆவணங்களை பெற்றுக்கொள்ளலாம். பிரபலங்கள், சர்வதேச பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் ட்விட்டர், எக்ஸ் தளம் பயன்படுத்துகிறார்கள், குறுஞ்செய்திகளை போடுகிறார்கள். இப்படி அவரவருக்கு எட்டியபடி அவரவருடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றபடி இந்த வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த வலைத்தளங்கள் எங்களுடைய வாழ்வை எப்படி மாற்றியமைத்துள்ளன? இவற்றில் சாதக பாதகங்கள் உள்ளனவா? சாதகம் இருக்கிறதை நான் சற்று முன்பு சொன்னேன். இவற்றின் பாதகமான விளைவுகள் இருக்கின்றனவா? இளைய தலைமுறையினரை, குறிப்பாக மாணவர்களுக்கு இவை கவனக்கலைப்பான்களாக இருக்கின்றனவா, அல்லது புத்திசாலித்தனமாக இவற்றை பயன்படுத்த முடியுமா என்ற பல விஷயங்களை நாங்கள் இந்த உரையாடலிலே கருத்தாடல் செய்யலாம். முதலிலே கவேந்திரன் அவர்களிடம் நாங்கள் அவருடைய அபிப்பிராயத்தை கேட்போம். இப்போ என்னுடைய தலைமுறையினை சேர்ந்தவர்களை விட உங்களை போன்றவர்கள் கூடுதலாக, துரிதமாக, மிக காத்திரமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இவற்றின் பயன்பாடு பற்றிய சாதகமாக எதை காணுகிறீர்கள்? பாதகம் என்று நீங்கள் கருதுவது ஏதும் உண்டா என்பதை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளும். டான் டிவி நேயர்களுக்கு முதற்கண் மீண்டும் ஒரு வணக்கம். இன்று இந்த சமூக வலைத்தளங்களினுடைய பாவனை நல்ல தமிழ் கேட்போம், தமிழ் பிரயோகம் என்ற விடயம் ஒரு புறம் இருக்க, எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் தலைவிதிகளையே, அரசியல் தலைவர்களினுடைய தலைவிதியை மாற்றி எழுதுகின்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதனை விட்டுவிட்டு எங்களுடைய நல்ல தமிழ் கேட்போம் என்ற விடயத்திற்கு வருவோம். எங்களுடைய பேராசான் சோப்பா ஐயா சொன்னது போல் யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஐஎம்ஓ, வாட்ஸ்அப், ட்விட்டர், இப்பொழுது எக்ஸ் தளம், பிளாக் ஸ்பாட் என்ற இவைகளை பார்த்தால் இவற்றிற்குள் ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்ப ரீதியான வேறுபாட்டை நாங்கள் முதலில் சொல்ல வேண்டும். என்னவென்றால், எனக்கு நன்ற ஞாபகம் இருக்கின்றது, 85ஆம் ஆண்டு முதலாக அன்னை இந்திரா காந்தியினுடைய 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு ஒரு எனது மனதில் பட்ட, அப்பொழுது நான் ஓயல் படிக்கின்ற மாணவன், ஒரு கவிதை ஒன்று எழுதி ஈழநாடு பத்திரிகைக்கு அனுப்பி போட்டு, பத்திரிகையின் சிறப்பு பத்திரிகை ஒரு கட்டாக வரும். ஒவ்வொரு பக்கமாக தட்டி கொண்டு போய் ஒரு மேலே ஒரு விளம்பரத்துக்கு பக்கத்தில் என்ற அந்த கவிதையை கண்டோன்னு ஒரு சந்தோஷம். இப்போ நாங்கள் எழுதி பிரசுரமாகிறதுக்கு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனத்தினுடைய அங்கீகாரம் பெறுவது என்பது லேசானதாக இருக்குது. அதாவது எழுதலாம், அதற்கான அங்கீகாரம் என்பது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. இப்பொழுது நாங்கள் எழுதலாம், எதையும் எழுதலாம், எப்படியும் எழுதலாம், எந்த நேரமும் எழுதலாம், எத்தனை பேருக்கும் எழுதலாம், எத்தனை பேரோட இணைந்தும் எழுதலாம் என்ற ஒரு சுய எழுத்தாளர் சுயமாக எமக்கொண்ட ஒரு பக்கங்களை, ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அதில் எமக்கொண்ட ஒரு கணக்கு திறந்தால் அந்த பக்கத்தில் நாங்கள் விரும்பியதை போடலாம். அது சமூக வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டது, சமூகத்துக்கு தீங்கானது என்றால் அவர்கள் முறைப்பாடு கிடைத்தால் ஒரு எச்சரிக்கை அனுப்புவார்கள், ஆக மோசம் என்றால் தடை செய்வார்கள். என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், தனக்கு 7 தரம் தடை செய்து இப்பொழுது 8வது அக்கௌண்ட் வைத்திருக்கின்றேன் என்று. ஆகவே அவர் தடை செய்தாலும் திரும்பவும் ஒரு கணக்கை திறந்து பெறலாம். இதுதான் அந்த சமூக வலைத்தளங்களின் அடிப்படை. அதாவது சுயமாக யாரும் எழுத்தாளர் ஆகலாம். அந்த எழுத்து தகுதி இல்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த எழுத்துக்களில் பேச்சு தமிழை பாவிக்கலாம், முறையான உரைநடை தமிழை பாவிக்கலாம், இலக்கண தமிழை பாவிக்கலாம், இலக்கணம் அற்ற தமிழை பாவிக்கலாம். ஆகவே எங்களுடைய நல்ல தமிழ் 4 வடிவங்களில் இந்த சமூக வலைத்தளங்களூடாக வருகின்றது. சிலரை பார்த்தீர்கள் என்றால் முரண்பாடானதை எழுதிவிடுவார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு கோயில் 500 பேர் கும்பிடுகின்றனர், அரோகரா அரோகரா என்று. 5 பேர் ஐயோ ஐயோ என்று சொன்னால் அந்த ஐயோ என்று சொல்பவர்களை பார்ப்பார்கள். அதுபோல் இந்த சமூக வலைத்தளங்களில் முரண்பாடானதாக எழுதி அதனை வைத்து பிரபலம் தேடுபவர்கள் எல்லாம் இருப்பார்கள். மற்றது, இந்த சமூக வலைத்தளங்களில் பொழுதுபோக்கு என்ற ஒரு விடயம் முதன்மைப்படுத்தப்படுகின்றது.
இதனுடைய நல்ல தமிழ் எங்களுக்கு கிடைக்கின்றது கிடைக்காதது என்பதை விட போலி தமிழ் எழுத்தாளர்களுக்கெல்லாம் களம். அதாவது எங்கேயோ இருந்ததை காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டால் தானும் ஒரு எழுத்தாளராக பேரெடுக்கலாம். அங்கு எழுத்தாளராக பேரெடுக்கும் பொழுது ஒருவர் அதனை கண்டுபிடித்து கண்டம் பண்ணினால் அந்த பதிவை கொமெண்ட்ஸை நீக்குவார், அவரை பிளாக் பண்ணுவார். அப்போ அந்த கண்டுபிடித்தவர் உள்ளே வராதபடி ஒரு தடுக்கக்கூடிய தடுப்பரன்களையும் இந்த சமூக வலைத்தளங்கள் கொண்டிருப்பது ஒரு வருத்தத்துக்குரிய விடயம். ஒருத்தர் போலி என்பதை இன்னொருத்தர் இவர் போலியானதாக எழுதுகின்றார், இன்னொருவருடைய கொண்டு வந்தார், அந்த கொமெண்ட்ஸையும் நீக்கலாம். அல்லது இன்னும் ஒரு விடயம் ஹைட் பண்ணுறது. அதாவது ஒரு எழுத்தை எழுதி போட்டு இன்னும் நேரம் தான் பார்க்கலாம், இன்னும் நேரம் பார்க்கக்கூடாது என்று சொல்லி ஹைட் பண்ணுற முறை இருக்கின்றது. அடுத்தது இந்த நல்ல தமிழ் என்றதை விட சமூகத்திற்கு தவறான கருத்துருவாக்கங்களை வழங்குகின்ற ஒரு தன்மையும் இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கின்றது. இனவாதம், மொழிவாதம், பிரதேசவாதம். எங்களுடைய நாட்டில் இப்பொழுது இந்த 2022ஆம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்ச ஆட்சி மாற்றத்துக்கு முன்னர் சில தினங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் முற்றாக இலங்கையில் முடக்கப்பட்டிருந்தன. அதாவது சமூக வன்முறையை தூண்டுகின்றது என்று சொல்லு. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், VPN என்ற ஒரு தளத்தின் ஊடாக போய் திரும்ப தங்களுடைய கணக்குகளை திறந்து பாவித்தார்கள். ஆகவே இந்த சமூகத்தை பிழையாக வழிநடத்துகின்ற என்ற ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது இன்னும் ஒரு போலியான ஒரு விலை பின்னலுக்கு ஊடாக சென்று தங்களுடைய எழுத்தை கொண்டு வருகின்றனர். அடுத்தது இந்த நான் முன்பு சொன்ன ஒரு விடயம், நாங்கள் இறை வாழ்த்து, கடவுள் வாழ்த்து, இது எங்களுடைய தமிழ் இலக்கணத்தின் சரியான வடிவம். இந்த ஆங்கிலத்தில் உள்ள ஒருமை பன்மை போல வாழ்த்து என்பதை வாழ்த்துக்கள் என்ற ஒரு பிழையான ஒரு சொற்பதத்தை இந்த சமூக வலைத்தளங்களில் தமிழ் பாவிப்போர் சொல்லுகின்றனர். ஆகவே வாழ்த்து என்பது சரியான இலக்கணம். அதற்கு பன்மை, ஒருமை பன்மை ரெண்டுமே வாழ்த்து தான், நன்றி ஒரு சொல்லுத்தான். அதற்காக இப்பொழுது நாங்கள் எங்களுடைய பேராசன் சோப்பா ஐயா முதல் சொன்னது போல் வாழ்த்தும் மகிழ்ச்சியும் என்ற சொல்லின் ஊடாக நாங்கள் எங்களுடைய இலக்கணத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஒரு புது கையாடலை செய்ய வேண்டியிருக்கின்றன. வாழ்த்துக்கள், வாழ்த்துகள், வாழ்த்துக்கள், அதிலும் ஒரு முரண்பாடு இருக்கின்றது. அடுத்தது இந்த ஆங்கித்தமிழ் என்று சொல்லி ஒரு விடயமும் இந்த தமிழை கெடுக்கின்றது. சிலருக்கு தமிழ் ஃபொண்டுகள் பாவித்து தமிழ் விடயங்களை அடிக்க தெரியாது. நீங்கள் சொன்ன கருத்து பிழை, அப்போ NEENGA நீங்கள் இப்படி தருவாங்க, இது ஒரு ஆங்கித்தமிழ். அப்போ அந்த தமிழினுடைய பிரயோகத்தை தமிழை தமிழாக பாவிப்பதற்கு மினக்கடாமல் இந்த ஆங்கித்தமிழ், ஆனால் இப்பொழுது மிகவும் குறைவு. சில காலங்களில் எனக்கு பல பேர் இந்த ஆங்கித்தமிழில் போடும்பொழுது எனக்கு சரியான தலையடியாக இருக்கும். அதை வாசித்து என்னத்தை சொல்ல வருகின்றார்கள் என்று. பிற்பாடு நான் அவர்களை நட்பு பட்டியலிருந்து தடை செய்வது அவர்களுடைய என்னுடைய தனிப்பட்ட உறவாடலை பாதிக்கும் என்பதற்காக சரி. ஆகவே இந்த எங்களுடைய தமிழ் பெயர்களில் இந்த ஆங்கித்தமிழ் என்பதும் ஒரு பிழையான ஒரு விடயம். அது இப்பொழுது பெருமளவு திருத்தி வருகின்றது. அடுத்தது இந்த சமூக வலைத்தளங்களில் காப்பி பேஸ்ட் கல்ச்சர், அதாவது பிரதி செய்தல் என்பதனூடாக எழுத்தாளர்கள் அசல் யார் நகல் யார் என்று நான் முதல் சொன்னது போல் கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஒரு பொறிமுறை ஒன்று தேவை. போலியாக பலர் வருகின்றனர். அடுத்தது நல்ல தமிழை பாவிக்கக்கூடிய பெரும்பான்மையினர் இல்லை. ஏனென்றால் இப்போ இந்த பாடசாலைகளில் பாருங்கள், இந்த ஆரம்ப வகுப்பு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர்களுக்கு இந்த வறட்சி இதில் எது சரி என்று தெரியாது. மங்கள விளக்கேற்றல், மங்கள விளக்கேற்றல், இதில் எது சரி என்று தெரியாது. அதுபோல் இந்த சமூக வலைத்தளங்களிலும் பிழையான சொற்பிரயோகங்கள், பிழையான தமிழ் பிரயோகங்களை கொண்டு எங்களுடைய தமிழ் மொழியின் தூய்மையை நாங்கள் கெடுக்கின்ற நிகழ்வுகளும் நடக்கின்றது. ஆகவே இந்த சமூக வலைத்தளங்கள் தொடர்பாக நாங்கள் இவற்றை கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு நிறைவு செய்கின்றேன். இந்த காணொளிகள் எங்களுடைய தமிழ் பண்பாட்டை நிலைநிறுத்துகின்ற காணொளிகளும் இருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கு
பார்வையாளர்கள் பெரிதாக வர மாட்டார்கள். அதனால் பரபரப்பாக, ஒரு கவர்ச்சியாக, பாலியல் வன்முறையை தூண்டுவதாக, பிரதேசவாதத்தை தூண்டுவதாக, அரசியல் வக்கிரங்களை கொட்டுவதாக, பிழையான முறையில் இந்த காணொளிகள் ஊடாக சமூகத்தின் இயல்பு வாழ்க்கையை சீரழிக்கின்ற முறைகளும் இருக்கின்றது. ஆகவே அவை எங்களுடைய தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மரபையும் கெடுக்கின்றதாக அமைகிறதாக அது தொடர்பாகவும் கவனம் செலுத்த வேண்டும் என கூறிய எனது வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி தவேந்திரன். மிக முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லி இருக்கின்றீர்கள். ஒன்று, நாங்கள் நல்ல தமிழ் கேட்போம் என்ற அந்த தொடருக்கு எங்களுடைய பெருந்தலைப்பு அதுவாக இருக்கிறபடியால் இலக்கண சுத்தமாக அல்லது செந்தமிழ் நடையில் தான் பேச வேணுமென்றதில்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழிலேயே பிரதேசத்துக்கு பிரதேசம் தமிழ் நடை, தமிழ் வித்தியாசப்படும். அவற்றுக்கு எங்களுடைய மரபில் இடம் உண்டு. இப்போ வடமராட்சியில் வழங்குகிற தமிழ், அல்லது நெடுந்தீவில் வழங்குகிற தமிழ், வன்னியில் வழங்குகிற தமிழ், அதை அந்தந்த தமிழுக்கு அந்தந்த குணாம்சம் இருக்கும். அதை நாங்கள் இதுதான் நியமத்தமிழ், இங்கிலீஷில் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் என்று ஆங்கிலம் கற்பிக்கிற காலத்தில் வந்தது. இது நியம ஆங்கிலத்தில் பேச வேணும். அந்த ஆங்கிலம்தான் பிபிசி பேசும். அதே முன்மாதிரி என்று மாடல் என்று காட்டுன்னு ஒரு காலம் இருந்தது. பிறகு காலப்போக்கில் சொன்னார்கள், பிரிட்டனில் இருக்கிறவன் அவன் அந்த பிபிசி பேசுகிற இங்கிலீஷை பேசட்டும், ஆப்பிரிக்காவில் இருக்கிறவன் அவன் ஆங்கிலத்தில் கற்று அவன் ஆங்கிலத்தில் எழுத்தாளனாகவும் இருப்பான், நோபல் பரிசும் எடுத்திருக்கிறான், அவன் தன்னுடைய கிளைமொழியை பேசட்டும் பண்ணி இப்படி ஒரு தாராளப்போக்கு காலப்போக்கில் வந்துட்டுது. அது ஒரு பக்கம். அடுத்தது இந்த முக்கியமானது என்னென்றால், இந்த வலைத்தளங்கள் மலிந்து வெகுஜன பயன்பாட்டுக்கு வந்த பிறகு யாரும் எதையும் எழுதலாம். அவரை கட்டுப்படுத்துறது கிட்டத்தட்ட அரிது. கட்டுப்படுத்தினாலும் அவர் கொஞ்ச காலத்துக்கு இந்த சில சன்னிதானங்கள் ஒடுக்கத்தில் இருந்த மாதிரி ஒடுக்கத்தில் இருந்துட்டு பிறகு சுயரூபத்தை எடுப்பார். அவரை ஒன்றும் செய்ய இயலாது. எனவே அவை தான் நமக்கு நாமே தணிக்கை என்று ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இந்த வலைத்தளங்களை பயன்படுத்துகிறவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ஒரு இன்றைய பத்திரிகையும் சொல்லுது, இங்கே வடக்கில் அந்த தையிட்டி பிரச்சனையை பற்றி பேசிக்க ஒரு அமைச்சர் சொல்கிறார், முரண்பாடுகளை வளர்த்திடக்கூடாது, இன மத முரண்பாடுகளை வளர்த்திடக்கூடாது. தலைக்கு மேலே வெள்ளம் மூடின பிறகு இனி இன மத முரண்பாடுகளை வளர்க்காது என்று பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் சொல்லி ஏன் இப்படி நடந்தது, இதற்கு என்ன செய்யலாம், இதுக்கு எப்படி ஒரு தீர்வு காணலாம், யாரையும் நோகடிக்காமல் என்ன செய்யலாம் என்று இந்த ஒரு புதிய சிந்தனை, புதிய ஒரு எழுச்சி வர வேணும். முரண்பாடுகளை வளர்ப்பதிலே ஊடகங்கள் அல்லது வலைத்தளங்கள் ஈடுபடக்கூடாது. மற்றது நீங்கள் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தவேந்திரன், இந்த ஆங்கில செல்வாக்கு அது 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இங்கே ஆங்கிலம் பொதுநா மொழியாக இருந்த காலம், ஆங்கிலம் மிஷனரிகளால் பயன்படுத்தப்பட்ட காலம், ஆங்கிலத்துக்கு மதிப்பு மிக்கிருந்த காலத்திலேயே சில ஆங்கில பிரயோகங்கள் தமிழில் வந்து தொற்றிக்கொண்டன. அது பிற்காலத்தில் தான் கூடுதலாக வந்தது. என்னென்றால் கிரீட்டிங்ஸ் என்ற இங்கிலீஷில் இருந்தால் வாழ்த்துக்கள் என்ற இங்கிலீஷில் பன்மையாக வருக, நம்முடைய தமிழிலும் பன்மையாக போட்டால் நல்ல. இதை தவேந்திரன் ஆங்கித்தமிழ் என்ற ஒரு புது பிரயோகத்தில் சொல்லி ஆங்கிலத்தமிழ். மற்றது இந்த காப்பி பேஸ்ட் என்ற ஒரு பண்பாடு இந்த சமூக வலைத்தளங்களால் முன்னெடுக்கப்படும். வேண்டுமென்று செய்கிறதில்லை. அந்த போதிய அளவு ஆளுமை, அறிவு, அந்த துறையிலே அறிவில்லாதவர்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி மலிந்த பிரபலத்தை தேடிக்கொள்ளுகிறது. இதற்கு ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்குது, பிளேஜரிசம். இப்போ நீங்கள் ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு நூல்கள் எழுதினால் அதை
ஒரு பேராசிரியர் அல்லது ஒரு பேராசிரியர் குழு அதை பரிசீலனை செய்யும் பொழுது அவர்கள் சுகமாக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பொறிமுறை வச்சிருக்கிறார்கள். என்னென்றால் இந்த சொல்லு அல்லது இத்தனை சொற்கள் இன்னொரு இவர் காட்டிய அல்லது காட்டாமல் விட்ட உசாத்துணை நூலில் இந்த சொற்கள் மலிவாக வந்திருந்தால் அதுக்கு ஒரு விகிதம் வச்சிருக்கிறார்கள். ஒரு 10-15 விகிதம் அந்த சொல் மூல நூலில் உள்ளது, இவர் ஆய்வுக்கு அதை உசாவி இருக்கிறார், அது வரலாம். ஆனால் கிட்டத்தட்ட பெரும்பகுதி அதிலேயே இருந்து எடுத்தால் அது பிளேஜரிசம், கொள்ளை. அப்படி சில பொறிமுறைகள் எங்களுடைய விஞ்ஞான அறிவிப்புல வளர்ச்சியினால் சில பொறிமுறைகள் இருக்குது. அடுத்ததாக தபேந்திரன் சொன்னது என்னென்றால், இந்த காணொளிகளில் வக்கிரங்களும் மலிந்து வருகின்றன. சில வேளை இந்த யூடியூப் இதை தடவி கொண்டு போய்க்க சொல்லுவோமே, நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் நினையாளும் ஈசன் செயல். நினையாத மிக வக்கிரமான அரை நிர்வாண அல்லது முழு நிர்வாண காட்சிகள் எல்லாம் அங்கே வருகுது. இது நான் தேடினதில் வருகுது. அதை தட்டி அங்கால போகிறதுக்கு அதனுடைய டேமேஜ். அதை சின்ன பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் பார்த்தால் என்னவாகும் என்பதை யோசிக்க வேண்டும். அப்போ நீங்கள் நல்ல சாதகம் பாதகமான கருத்துக்களை தந்திருக்கிறீர்கள், ஒரு சமநிலை பேணியிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது நாங்கள் வேல்நந்தன் அவர்களிடம் அவருடைய பார்வை, அவருடைய நோக்கு எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சிக்கூடாக டான் தொலைக்காட்சியினுடைய சொந்தங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. உண்மையில் இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பத்திலே இருந்து ஒரு பார்வையாளராக, ரசிகராக பார்த்து வந்தவன். சங்க கவிதைகளில் தொடங்கி இன்றைக்கு நவீன இலத்திரனியல் ஊடக வழிகள் வரை நிறைய விடயங்களை இந்த நிகழ்ச்சி கடந்து வந்திருக்கிறது. பேராசிரியர் சிவலிங்கராயாசராக இருக்கலாம், இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த வயதிலும் கூட இப்படியான விடயங்களோடு பயணிப்பதற்கு ஒரு ஊக்க சக்தியாக இருக்கிற மூத்த கவிஞர் சோப்பா சார் அவர்களே, எங்களோடு இணைந்திருக்கக்கூடியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இன்றைக்கு இந்த இந்த இணைய வழி ஊடகங்களுக்கு ஊடாக இந்த நல்ல தமிழ் எப்படி கொண்டு வரப்படுகிறது என்ற விடயம் சார்ந்து ஒரு தொடரோட்டமாக நாங்கள் இணையத்தமிழ் பற்றி கதைத்து அதனுடைய சாதக பாதகங்கள், குறிப்பாக புலம்பெயர் இலக்கிய சூழலிலே வைத்து அவை கடந்த பதிவுகளிலே விரிவாக பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று சமூக வலைத்தளங்கள் அல்லது அந்த சமூக வலைத்தளங்களுக்குள்ளே இருக்கிற பல்வேறுபட்ட பிரிவுகள் சார்ந்த ஊடகங்கள் எப்படி எங்களுடைய தமிழை வளர்க்கின்றன என்ற விடயம் சார்ந்து நாங்கள் இந்த உரையாடலை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே சமூக ஊடகங்களை நல்ல விதத்திலே கையாள்கின்ற பலரும் இருக்கிறார்கள். குறிப்பாக நண்பர் தபேந்திரன் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவர் கூட இந்த சமூக வலைத்தளங்களுக்கு ஊடாக பல நல்ல விடயங்களை சமூகத்துக்கு சொல்பவர் என்ற ஒரு அடையாளம் கூட அவருக்கு இருக்கிறது. அப்படி பலரும் இருக்கிறார். சமூக வலைத்தளங்கள் ஒரு எந்த ஒரு விடயத்துக்குமே நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருக்கும். அப்போ ஒரு அறிவியல் தமிழ் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு சொத்து, அதை நாங்களே கண்டுபிடித்தோன்றல்ல, அது ஒரு மேலை தேசம்தான் அதை கண்டுபிடித்து எங்களுக்கு தருகிறது, ஒரு தொழில்நுட்பம். அதற்குள்ளே நாங்கள் எங்களோட மொழியை கொண்டு போய் மொழியூடாக அதற்குள்ளாலே பண்பாடு என்றால் அது சமூக வலைத்தளம், அது சமூகத்தோடு இணைய போகிறது, சமூகத்துக்கு பல செய்திகளை சொல்ல போகிறது, சமூகத்தால் கையாளப்பட போகிறது. அதனாலே தான் அது சமூக வலைத்தளம் என்ற ஒரு சொல்லாடலோடு அழைக்கப்படுகிறது. இப்படியான புதிய விடயங்கள் வருகிற போது தமிழிலே அறிவியல் தமிழ், முத்தமிழாக இருந்த தமிழ் அறிவியல் தமிழாக மாறிய போது பல கலை சொல்லாக்கங்கள் தமிழுக்குள்ளே வருகின்றன, புதிய புதிய சொல்லாடல்கள். ஆனால் அவை எந்த அளவுக்கு நின்று நிலைக்கின்றன
மீண்டும் நாங்கள் ஆங்கில பதங்களை தான் யூடியூப் என்று சொல்லுகின்றவர்கள் தான் மிக அதிகமே தவிர காணொளி பதிவுகள் என்று சொல்லுகின்றவர்களினுடைய எண்ணிக்கை என்பது குறைவாகவே இருக்கிறது. அதே போல இங்கே ஏற்கனவே சொன்னது போன்ற இந்த புலனம் போன்ற விடயங்கள் இந்த ஒரு காலத்திலும் எங்களுக்கு இப்படி ஒரு தூய தமிழில் பேச வேண்டும் என்ற முயற்சிகள் எடுக்கப்பட்டு நாங்கள் பல அற்புதமான தமிழ் சொற்களால் ஆளப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இப்போ தொடர் உந்து என்று சொல்லுகிற ஒரு சொல் இருக்கிறது. அது இன்றைக்கு ஓரளவுக்கு அது புழக்கத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு சொல்லாக மாறி இருக்கிறது. அதுக்கு காரணம் அந்த சொல்லை பத்திரிகைகள் வானொலிகள் எல்லாம் காவி வந்து எங்களுக்கு தந்திருக்கிற தன்மை. எனவே இந்த சொல்லாடல்கள் முதலிலே எப்படி எங்கள் மக்களுக்குள்ளே சென்று சேர வேண்டும் என்பது ஒன்று. ஏனென்றால் மொழி மூலம் நாங்கள்லாம் தீர்மானிக்கிறது. நாங்கள் ஃபேஸ்புக் அதாவது முகநூல் என்று சொல்லப்படுகிற அந்த வழியில் ஆங்கிலத்தில் உரையாட போகிறோமா தமிழில் உரையாட போகிறோமா? சிலர் அதை ஆங்கிலத்திலேயே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துக்கள் என்று போட மாட்டார்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று தான் போடுவார்கள். அது வேறு பெஸ்ட் விஷஸ் ஹாப்பி பர்த்டே என்றெல்லாம் போட்டு கொண்டிருப்பார்கள். அது அவர்களுடைய சுய தெரிவாக இருக்கிறது. அங்கே 2 மொழிகளுக்கான ஒரு தெரிவு நிலை இருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் தமிழிலே உருவாக்கினால் அதற்குள்ளாலும் ஒரு தமிழை வளர்க்கலாம் என்ற ஒரு நோக்கிலே தான் அதை கையாளுகிற போது, தமிழ் என்ற ஊடகத்துக்கூடாக அதை கையாளுகிற போது பல நல்ல விஷயங்களும் நடக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிற போது நான் அதை ஒரு வினாவாக தொடுக்கிற போது உலகெங்கும் இருக்கிற பல அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிற விடயங்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களுக்கூடாகத்தான் சாத்தியமாகி இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எப்படி என்றால், நான் நினைத்து பார்க்க முடியாத நண்பர்கள் எல்லாம், ஒரு பெருமைக்குரியவர்கள் எல்லாம் என்னுடைய நட்பு பட்டியலில் இருக்கிறார்கள். சாதாரண ஒரு வாழ்நிலை கூட நான் அவரை நண்பராக்கி கொள்ள முடியாது. ஆனால் இந்த சமூக வலைத்தளம் என்ன செய்திருக்கிறது என்றால், உலகெங்கும் இருக்கிற நல்ல பல தமிழ் அறிஞர்களை பலரை எனக்கு நண்பர்களாக்கி இருக்கிறது என்ற ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 5000 பேரை நாங்கள் நண்பர்களாக வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு வரையறை இருக்கிறது. அதற்குள்ளாலே நாங்கள் நல்ல விஷயங்களும் நடக்கிறது. இப்போ ஒரு ஆவணப்படுத்தல் சார்ந்த நிலையில் இப்போ யூடியூப் போன்ற வழிகள் வந்து ஏற்கனவே சொன்னது போல அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம், ஒரு சமூக பொறுப்புணர்வு, சமூக ஊடகங்களை கையாள்பவர்களுக்கு ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பலர் அதை அப்படி இல்லை. ஒரு தான் தோன்றித்தனமாக சில விஷயங்களை செய்கிறார். ஒரு சுயாதீனம் என்பது வேறு, தான் தோன்றித்தனம் என்பது வேறு. நீங்கள் ஒரு சுயாதீன ஊடகர்களாக இருக்கலாம், அதை நாங்கள் தடுக்கவில்லை. ஆனால் ஒரு தான் தோன்றித்தனமான ஊடகர்களாக நீங்கள் இருக்கலாமா என்பதை மனச்சாட்சியை வைத்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அந்த செய்திகளை நீங்கள் எழுதுகிற போது அல்லது காட்சிப்படுத்துகிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்பை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களா என்று சிந்திக்க வேண்டிய நிலையும் இருக்கிறது. ஒரு பக்கம் எங்களுடைய மொழி, அந்த மொழி சார்ந்த விஷயங்களிலே நாங்கள் எவ்வளவு அக்கறையோடு அதை கையாள வேண்டும் என்பது, மற்றது சமூக பொறுப்போடு அதை நாங்கள் கையாள வேண்டும் என்ற விஷயங்கள் இருக்கிறது. அப்போ ஊடக அறம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். நான் நினைக்கிறேன் இணைய அறம் என்று கூட ஒரு விஷயம் இருக்கிறது. அது ஒரு கட்டற்ற வெளிதான். அதை ஏற்கனவே சொன்னது போல எல்லாம் பெறும் ஒரு கட்டற்ற வெளி. ஆனால் அந்த கட்டற்ற வெளிக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடுகளோடு நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு அந்த சமூக ஊடகங்களின் ஆக்கிரமிப்பு. என்ன, இன்றைக்கு மக்கள் அதைத்தான் உண்மை என்று நம்புகிறார். ஒரு செய்தி சமூக ஊடகத்தில் வந்துவிட்டால் அது 100% அது உண்மையாக இருக்கும் என்று நம்ப வைக்கப்படுகிற ஒரு வகையான பண்பாட்டுக்குள்ளே நாங்கள் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது பொய்யாகவும் இருக்கலாம் என்பதை நாங்கள் புரிந்தோம். செய்தியை அறிக்கையிடுவருடைய நோக்கம் வந்து எவ்வளவு லைக்ஸ், அந்த மொழியிலே சொல்வதானால் எவ்வளவு கொமெண்ட்ஸ் வருகிறது, எவ்வளவு லைக்ஸ் வருகிறது. சமூகத்தின் விருப்பங்களை புறந்தள்ளிவிட்டு எனக்கு எவ்வளவு லைக்ஸ் வரும், இதனால் நான் எவ்வாறு உழைக்கலாம். நான் நினைக்கிறேன் அந்த யூடியூப் நிறுவனம் கூட அதை ஊக்கப்படுத்துகிறது என்ற ஒரு ஐயுறவில் நல்ல நல்ல விஷயங்களுக்காக இருக்கலாம். உதாரணமாக என்னிடம் படித்த ஒரு மாணவன் கிளிநொச்சியிலே நயம் பேசு என்று சொல்லுகிற ஒரு யூடியூப் தளம் வைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு தமிழ் மொழியும் இலக்கியமும் படிப்பிக்கிறார். இலங்கை முழுவதும் இருக்கிற மாணவர்கள் அதில் இணைந்து படிக்கிறார்கள் என்ற நல்ல விஷயங்களும் இருக்கிறது. அவருக்கும் லைக் இருக்கிறது, அது நல்ல. ஆனால் ஒரு பரபரப்பான
தப்பாக அல்லது ஒரு சமூகத்துக்கு ஒவ்வாத விடயங்களை சொல்லிவிட்டால் லைக் வரும், அதனாலே நான் உழைக்கலாம் என்று பார்க்கிற சமூக வலைத்தள அல்லது இந்த யூடியூப் தளங்கள் மீதான ஒரு விமர்சனத்தை நாங்கள் செய்தாக வேண்டி இருக்கிறதா. நல்ல விஷயங்களும் நடக்கிறது. நான் சொன்னிருந்தேனே, இப்போ சுயாதீனமாக பல கலைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் இந்த யூடியூப் தளங்களுக்கு பிறகு. எங்களுக்கு வந்து ஒரு இலத்திறன் ஒரு படைப்பு வழியிலே சில தடைகள் இருந்திருக்கலாம். சில வகையான விமர்சன கோட்பாடுகளுக்குள்ளாலே நாங்கள் இதை படைக்க முடியாமல் இருந்திருக்கிற போது இங்கே ஒரு சுயாதீன வழி, குறிப்பாக இந்த ஒரு காலத்திலே நகைச்சுவையான பல விஷயங்களை கூட அதுக்குள்ளாலே பரிமாறிக்கொள்கிறார்கள். நாங்கள் வடிவேலுவினுடைய நகைச்சுவை தான் எங்களை சிரிக்க வைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு காலத்திலே இன்றைக்கு அக்குட்டியும் பிச்சுமணியும் எங்களை சிரிக்க வைக்கிறார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, வெல்வெட்டித்துறை மண், எங்களுடைய மண்ணிலே பிறந்த 2 இளைஞர்கள். நான் ஒரு உதாரணத்துக்காகத்தான் அவர்களை சொல்கிறேனே தவிர இப்படி பலர் யாழ்ப்பாணத்தில், கிழக்கிலங்கையில் என்று பலரும் இதற்குள்ளே தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வழிகள் அங்கே இருக்கிறது. எனவே நாங்கள் நல்ல விடயங்களை பாராட்டுகின்ற அதே வேளை இந்த விஷயங்களுக்குள் இருக்கிற மறுபக்கமாக இதில் இருக்கிற அந்த பொறுப்புணர்வு, நாங்கள் எதையும் காட்சிப்படுத்தலாம், எதையும் சொல்லலாம் என்ற ஒரு விடயம் சார்ந்து வருகிற போதுதான் அது ஒரு சிக்கலுக்குரியதாக மாறுகிறது. குறிப்பாக இந்த சிறுவர்கள் சார்ந்து நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிற இந்த விஷயங்களிலே வாசிப்பு பண்பாடு என்பது அடிபட்டு போகிறது. எல்லாவற்றையும் காணொளியினால் பார்க்கலாம். இப்போ கம்பன் விழாவுக்கு நேரே போக தேவையில்லை, அது யூடியூப்பிலே பார்த்து விட்டாலே சரியாகிவிடும் என்று நினைக்கிற மனநிலைகள் சிலவளை எதிர் மனநிலைகளாக மாறக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது. எனவே அந்த வகையான விஷயங்களையும் நாங்கள் அது ஒரு மலினப்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்ற விடயங்கள் சார்ந்து, குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் ஃபேஸ்புக் முகநூல் பற்றி தான் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய சிறுவர்கள் அதை தாண்டி இந்த டிக்டாக் என்ற ஒரு அபாயகரமான உலகத்துக்குள்ளே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கான்போனோடு டிக்டாக்கை தட்ட அதிலே பல விஷயங்கள் வரும். அங்கேயும் ஒரு மொழி இருக்கிறது. ஆனால் அந்த மொழியில் சில அந்த மொழி வந்து மிக வேகமாக கதைக்கப்படுகின்ற ஒரு வித்தியாசமான ஸ்லாங் மொழியாக இருக்கிறது. அதை சிறுவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்களாக இருந்தால் அதிலே கூட ஒரு ஆபத்து நிலை இருக்கிறது, அதுக்கு அடிமையாகி போகின்ற நிலை இருக்கிறது. எனவே இந்த சமூக வலைத்தளங்களுக்கு நாங்கள் அடிமையாக கூடாது என்பதும், அதை ஒரு பொறுப்புணர்வோடு கையாள வேண்டும் என்பதும் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதை விட்டு ஓடுவதல்ல. இந்த நடுவராக இருக்கிற சோப்பா சாரே ஃபேஸ்புக்கில் இருக்கிறார் என்கிற போது நான் நினைக்கிறேன் கலைஞர் கருணாநிதி தன்னுடைய 97வது வயதிலே இணையதளத்துக்குள்ளே வந்தார். எனவே இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிற இவர்களை நாங்கள் வரவேற்க வேண்டும். அதே நேரம் நல்ல விஷயங்களை நாங்கள் பரிமாறிக்கொள்வதற்கு இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த முதல் சுற்றிலே என்னுடைய கருத்துக்களை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி. நன்றி வேல்நந்தன். நீங்கள் இது அறிவியல் தமிழின் யுகம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதை தவிர்க்க முடியாதபடி கலைச்சொல்லாக்கம் இதற்குள்ளே வந்து சேரும். நீங்கள் தொடருந்து என்று பற்றி சொன்னீர்கள். இந்த அறிவியல் தமிழுக்கு உண்மையில் ஈழத்து தமிழறிஞர்கள் தான் கலைச்சொல்லாக்கத்தின் முன்னோடிகள். 56 பிறகு தனிச்சிங்கள சட்டம் நிறைவேறின அதே வேளையில் தமிழின் நியாயமான உபயோகம் என்றொன்றும் தமிழர்களுடைய மனக்கொதிப்பை தணிக்கிறது மாதிரி செய்யப்பட்டு அதற்கு அரசகர்ம மொழி திணைக்களத்தில் ஒரு இடம் ஒதுக்கி தமிழறிஞர்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து பயணம் செய்து அங்கே போய் சொல்லாக்கத்தில் ஈடுபட்டவர்கள் சிலர் தெரியும். இவையெல்லாம் வரலாற்று விஷயங்கள். அந்த கலை சொல்லாக்கத்தில் தமிழ்நாடு போடாத சில சொற்களை நாங்கள் பங்களித்திருக்கிறோம். தமிழ்நாடும் சிலது பங்களித்திருக்கிறது, சிலதும் பலதும். பிறகு கொஞ்சம் எங்களுடைய பக்கம் சோர்ந்து விட்டது. தமிழ்நாட்டிலே அங்கே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கின்றபடியாலும் அவர்களுக்கு சுயாதீனம் இருக்கின்றபடியாலும் அவர்கள் அதில் பெரிய நாடு தானே, அப்போ பல அறிஞர்கள் அதில் முன்னெடுப்புகளை செய்திருக்கிறார்கள். ஒரு முறை நான் சென்னை விமான நிலையத்தில் வந்து இந்தியாவில்
டெல்லியிலேருந்து வந்து சென்னையில் இறங்கி அடுத்து கொழும்புக்கு வர்றதுக்கு காத்திருந்தேன். போதிய நேரம் இருந்தது. பார்த்தேன், அங்கே ஒரு பேர்பலகை இருந்தது, முனையம் என்ற பேர்பலகை. பார்த்தேன், இது நான் ஒரு காலம் பார்க்காத ஒரு தமிழ் சொல்லாக இருக்கே முனையம். உடனே என்னுடைய சமன்பாட்டை ஆங்கில இதில் போட்டேன். எனக்குள்ளேயே டெர்மினல். அப்போ இது ஈஸ்டர்ன் டெர்மினல், வெஸ்டர்ன் டெர்மினல், டெர்மினல் நம்பர் 1, 2 அவன் முனையம் என்று போட்டிருக்கான். மிக மனதுக்குள்ளேயே ஒரு பாராட்டு தெரிவித்தது உண்டு. அது மாதிரி இந்த தொடருந்து பற்றி சொன்னீங்கள். பிறகு பார்த்தா எங்களை ஆக்கள் மகிழுந்து இப்படி பல சொற்களை பயன்படுத்தி வருகிறோம். இந்த இணைய வழி இருக்கிற ஒரு பெரிய அனுகூலம் என்றால், உலகத்தில் எங்கெங்கேயோ வாழுகிற அறிஞர்களிடம் நாங்கள் ஆலோசனை கேட்கலாம். அவர்களும் உடனே இதற்கு என்ன சொல்லு போடலாம் அப்படின்னா ஒருவர் இல்லை பல பேர் மறுமொழி போடுவார்கள். அப்போ உண்மையிலே அறிவு அல்லது அறிவுக்கான தேடல் பரவலாக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஒரு நல்ல பெறுபேறு. நீங்கள் மிக முக்கியமான ஒன்று வேலந்தன் சொல்லியிருக்கிறீர்கள். சமூக பொறுப்புணர்வுக்கும் தாந்தோன்றித்தனத்துக்கும் இடையிலே ஒரு பிரிகோடு இருக்க வேணும். சமூக பொறுப்புணர்வோடு நாங்கள் நடந்து கொள்ள வேணும். தடியெடுத்தவன் எல்லாம் தண்ணல்காரர்ன்னு நாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்ற மாதிரி நிற்கக்கூடாது. எனக்கு நீங்கள் வச்ச கருத்துக்கள் எல்லாவற்றிலும் முக்கியமாகப்படுகிறது என்னென்றால், வாசிப்பு பண்பாடு அடிபட்டு போகிறது. என்ன செய்யலாம்? நான் சென்ன முறையும் சொன்னேன், எல்லாம் நிறைய அதற்குள்ள பேராசிரியர் சிவத்தம்பியும் இந்த மாற்றத்துக்குள்ளே வந்துட்டார் எனக்கு முன்னுக்கே. அவர் ஒரு முறை சொன்னார், என்னதான் வந்து மெயிலில் இதில் எல்லாத்திலும் பார்த்தாலும் ஒரு புத்தகத்தை எடுத்து சாஞ்சிருந்து படிக்கிற மாதிரி இல்லையடா பாண்டு. அவர் அந்த புத்தக பண்பாட்டில் வந்தவர். புத்தகம் வாசிக்காமல் அவர் இருந்ததில்லை, நானும் அப்படித்தான். அப்போ அவருக்கே ஒரு கஷ்டம், அந்த மாற்றத்தை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனால் எல்லாம் கலியின் வண்ணம் உண்டு. மற்றது நீங்கள் இன்னொன்று சொன்னீங்கள், டிக்டாக்கில் ஸ்லாங் கொச்சை பேச்சும் ஒரு கொச்சை பேச்சுக்கும் ஒரு வீதாசார இடம் இருக்குத்தான். ஆனால் கொச்சை பேச்சே பெருவழக்காக வருமென்றால் எங்களுடைய மொழியினுடைய நிலைமை பெரிய எங்களுக்கு ஒரு சரிவை கொண்டு வந்துடுவோம்னு அஞ்சுகிறேன். இது பற்றி வேறு என்னும் கருத்துக்களை சொல்ல நாங்கள் இப்பொழுது தர்ம ரொபின்சன் அவர்களிடம் போவோம். அவர் இந்த சமூக வலைத்தளங்கள் பற்றி தன்னுடைய கருத்தை முன்வைப்பார். டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இணையத்தில் சமூக ஊடகம் என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் கலந்தாலோசிக்க வந்திருக்கின்றோம். சமூகம் ஊடகம், அதாவது சோஷியல் மீடியா என்று நாங்கள் கூறுவோம். அந்த ஊடகங்களிலே ஃபேஸ்புக், ட்விட்டர், அதாவது எக்ஸ் தளம் என்று கூறுவார்கள், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்ற பல சமூக ஊடகங்கள் இன்று எங்கள் மத்தியிலே உலாவி வருகின்றன. இந்த ஊடகங்களிலே ஒவ்வொரு வயது பிரிவினருக்கும் ஏற்ற வகையிலே, ஒவ்வொருவருடைய விருப்பத்துக்கும் ஏற்ற வகையிலே நாங்கள் அந்த சமூக ஊடகங்களை எங்களுடைய பயன்பாட்டுக்கு உட்படுத்தி வருகின்றோம். அந்த வகையிலே இந்த ஊடகங்களிலே, சமூக ஊடகங்களிலே தகவல் பரிமாற்றம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. நாங்கள் ஆரம்ப காலங்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த தகவலை பரிமாறுவதற்கு பல நாட்கள், பல மாதங்கள் கூட சில வேளைகளிலே ஏற்பட்டிருக்கும் ஒரு தகவலை இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு. இந்த சமூக ஊடகங்கள் இலகுவிலே ஒரு செய்தியை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டிருக்கின்றன. குறிப்பாக அண்மையிலே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியும் உக்ரைனுடைய ஜனாதிபதியும் இடையே ஒரு சிறிய முரண்பாடு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு இலகுவிலே அது எல்லா மக்களிடையும் அது தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த சமூக ஊடகங்கள் அதை பற்றிய செய்தியை
தமிழில் மொழிபெயர்த்து கூட சில ஊடகங்கள் அந்த நேரடி உரையாடலை வெளியிட்டிருந்தார்கள். அது அந்த வகையிலே தகவல் பரிமாற்றம், அது செய்தியாகவோ அல்லது தனிப்பட்டவர்களுடைய தகவல் பரிமாற்றமாகவோ எல்லா ஊடகங்களிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இந்த சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி காணப்படுகின்றது. இன்னும் ஒன்று, சமூக ஊடகங்களிலே இன்னும் ஒரு வளர்ச்சி பாதையாக நட்பு வட்டம், குறிப்பிட்ட அளவிலே இருக்கின்ற நட்பு வட்டத்தை விட நாங்கள் பரந்துபட்டு உலகளவிலே பெரிய நட்பு வட்டங்களை எங்களுக்குள்ளே நாங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலே இந்த சமூக ஊடகங்கள் எல்லா ஊடகங்களிலேயும் இந்த நட்பு வட்டம், அதாவது யூடியூப்லேயே சப்ஸ்கிரைபர் என்று சொல்வார்கள், இன்ஸ்டாகிராமிலே ஃபாலோவர்ஸ் என்று சொல்வார்கள், இப்படி பல வகையான பெயர்களிலே இந்த நட்பு வட்டத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலே இந்த சமூக ஊடகங்கள் எங்களை வைத்திருக்கின்றன. அதனாலே நாங்கள் ஒரு வழியிலே அவரை நாங்கள் நேரிலே பார்த்துருக்க மாட்டோம், நேரிலே கதைத்திருக்க மாட்டோம். ஆனால் அவரோடு நாங்கள் நட்புறவில் இருக்கக்கூடிய அளவிலே இந்த சமூக ஊடகங்கள் எங்களை மாற்றி வைத்திருக்கின்றன. அது இந்த சமூக ஊடகங்களிலே கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல ஒரு விடயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இந்த தமிழ் வகையில், அதாவது தமிழிலே விளம்பரங்கள் எல்லாம் நாங்கள் அதாவது பத்திரிகைகளிலே பார்த்துருப்போம். பத்திரிகைகளிலே வந்திருக்கிற விளம்பரங்கள் இன்று இன்னும் மெருகூட்டப்பட்ட விதத்திலே அழகான புகைப்படங்கள், அழகான அனிமேஷன்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு இன்று சமூக ஊடகங்களிலே எங்களை அந்த பொருட்களை அதாவது விரும்ப வைக்கின்ற வகையிலே இந்த சமூக ஊடகங்கள் ரீதியாக எங்களுக்கு அந்த வணிக நிறுவனங்கள் அந்த விளம்பரங்களை திணிக்கின்ற ஒரு தன்மை இந்த சமூக ஊடகங்களிலே இருக்கின்றது. இது ஒரு வகையிலே எங்களுக்கு தேவையானதை நாங்கள் இலகுவிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும், இன்னொரு வகையிலே அதை எங்களிடம் திணிப்பதாகவும் இந்த சமூக ஊடகங்களிலே இந்த வணிக வியாபாரங்கள், வணிக நிறுவனங்களுடைய அந்த பரவல்கள் காணப்படுவதையும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் செய்திகளை நாங்கள் சமூக ஊடகங்களிலே தேவையான விதத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஃபேஸ்புக் வட்டம், தோழர்கள், அதாவது குடும்பத்தினர், உறவினர் என்று கூறுகின்றவர்களை தவிர எல்லா பரவலானவர்களை எங்களுடைய மட்டத்திலே வைத்திருக்கக்கூடியதாக இந்த ஃபேஸ்புக் காணப்படுகின்றது. இன்ஸ்டாகிராம் இப்போது இள வயதினர், குறிப்பாக பிரபலங்கள் எல்லோரும் பயன்படுத்துகின்ற ஒரு சமூக ஊடகமாக இந்த இன்ஸ்டாகிராம் காணப்படுகின்றது. குறிப்பாக அவர்களுடைய என்ன வெளியீடாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக எக்ஸ் தளத்திலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெரிய அரசியல் விடயங்கள் தொடர்பாக நாங்கள் எக்ஸ் தளத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு யூடியூப், ட்விட்டர் எல்லாவற்றிலேயும் இந்த செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் கூற வேண்டும். சமூக ஊடகங்களின் ஊடாக பல கவிஞர்கள், கட்டுரையாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சமூக ஊடகங்கள் ஊடாக அவர்களுக்கு வழிசமைத்திருக்கின்றது என்று கூறலாம். குறிப்பாக ஒரு புத்தகத்தை வெளியீடு செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த புத்தகத்தை எழுதுவது, உருவாக்குவது மட்டுமல்லாமல் அதை அச்சிடுவது, அதற்கான நிதி போன்ற பல பிரச்சனைகள், அதை எவ்வாறு மக்களிடம் கொண்டு சேர்ப்பது போன்ற பல பிரச்சனைகள் இந்த ஒரு புத்தகத்தினை நாங்கள் வெளியீடு செய்வதற்கு, அதே போன்ற ஒரு திரைப்படத்தை அல்லது ஒரு குறும்படத்தை அல்லது ஏதோ ஒரு வகையான வெளியீடை நாங்கள் செய்வதற்கு பலரிடம் நாங்கள் சென்று அதற்கான உதவியை நாங்கள் பெற வேண்டி வரும். ஆனால் இந்த சமூக ஊடகம் நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் அதில் பதிவிட்டு அதிலே நாங்கள் எங்களுடைய என்ன படைப்போ அதனை நாங்கள் அதை பதிவிட்டாலே அது பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே பிரபலமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சமூக ஊடகம் பெற்றிருக்கின்றது. இந்த வகையிலே இப்படியே பல கவிஞர்கள், பல கதையாசிரியர்கள், பல பாடலாசிரியர்கள், பல பாடகர்கள், பல நாடக நடிகர்கள் உருவாகி இருப்பதை நாங்கள் இந்த சமூக ஊடகங்கள் ஊடாகவே என்று கூறிக்கொள்ளலாம். இது அதாவது தன்னை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்ற ஒரு கலைஞனுக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகவே இந்த சமூக ஊடகத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இந்த சமூக ஊடகங்கள்
எங்களுக்கு பிடித்தமான தமிழிலே நாங்கள் அதனை பதிவு செய்வதற்கும் அதிலே நாங்கள் தமிழிலே எங்களுடைய வெளியீடுகளை வெளியிடுவதற்கும் அது எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது. என்று சொன்னால் சில ஊடகங்கள் சில மொழிகளை ஆதரிக்காது. ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் எல்லாமே தமிழினுடைய அந்த மொழி நடைக்கு ஏற்ற வகையிலே அது தமிழ் மொழியிலே நாங்கள் எதை நாங்கள் உருவாக்க விரும்புகின்றோமோ அதை உருவாக்குவதற்கு தமிழை ஆதரிக்கின்ற ஒரு ஊடகங்களாக இவை இருப்பது எங்களை தமிழை நாங்கள் இன்னும் மேலும் பரப்புவதற்கு அதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஆதரவாக இந்த சமூக ஊடகங்களை எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது இந்த நாட்டார் பாடல்கள், கிராமிய நடனங்கள் போன்ற பல அதாவது அரிதாகி செல்கின்ற பல எங்களுடைய கலைகள் விடயங்களை எல்லாம் இன்னும் நாங்கள் மெருகூட்டி இந்த சமூக ஊடகங்களூடாக இப்போதும் பலர் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலம் இப்போது இருக்கின்ற சிறு பராயத்தினருக்கு இவ்வாறு எங்களுடைய கலைகள் எங்களுடைய பாரம்பரியங்கள் இருந்திருக்கின்றன என்ற செய்திகளை தகவல்களை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த சமூக ஊடகங்கள் ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றன என்பதை நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே சில பாதகமான விடயங்கள், அதாவது சில வேளைகளிலே முன்னர் குறிப்பிட்டது போன்று அதாவது கொப்பி பேஸ்ட் விடயங்களும் சிலது இருக்கின்றன. இன்னொருடைய தகவலை நாங்கள் அவருடைய அனுமதி பெறாமலே நாங்கள் பிரசுரிக்கின்ற ஒரு தவறும் இங்கே இருக்கின்றது. அதே வேளையிலே பலருக்கு பல வகையான மன அழுத்தங்கள், அதாவது அவர்கள் உயிர் சேதங்கள் கூட இந்த சமூக ஊடகங்கள் ஊடாக ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்போதும் பலரிடம் அந்த 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 மன அழுத்தம், அந்த உரிமை மீறல்கள் போன்றன காணப்படுகின்றன. இவற்றை கடந்து நல்ல முறையிலே நாங்கள் இந்த சமூக ஊடகத்தை பயன்படுத்துவோமாக இருந்தால் மிக பயன் தரக்கூடிய ஒரு ஊடகமாக இந்த சமூக ஊடகங்கள் காணப்படும் என்று கூறிக்கொண்டு மேலும் அடுத்த விடயத்திலே சந்திப்போம். நன்றி ராபின்சன். நீங்கள் குறிப்பிட்டதில் ஒரு முக்கிய விஷயம், நானும் அதை 2-3 முறை வெவ்வேறு ஊடகங்கள் ஊடாக பார்த்தேன். அமெரிக்காவுக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டிருந்த உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி, அமெரிக்க அதிபருக்கும் அவருக்கும் நடந்த ஏன் அப்படி தீர்மானித்தார்கள்ன்றது எனக்கு புரியலை. இன்னொரு நாட்டு முதல்வர், இவர் பெரிய வல்லரசினுடைய ஜனாதிபதி, ஊடகர்கள் முன்னிலையில் இந்த காரசாரமான வாத பிரதிவாதங்கள் சில வேளை விளம்பரத்துக்காக வேணுமென்று திட்டப்பட்டு செய்தது தெரியாது, 2 பேரும் மோதிக்கொண்டார்கள். நாங்கள் தமிழில் சொல்லுவோம் இந்த பிக் பிரதர் சிம்டம், பெரிய அண்ணன் மனநிலையிலிருந்து ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை மட்டம் தட்டினார். கிட்டத்தட்ட அது ஊடகர்கள் முன்னிலையில் நடந்தபடியால் அவரை கிட்டத்தட்ட வெளியில் போன்னு சொல்லாத அளவுக்கு அவர் நடந்து கொண்டார். அவரும் வெளியில் போய்விட்டார். இன்றைய பத்திரிகையிலே அறிவித்தல், உக்ரைனுக்கு அமெரிக்கா இனி எந்த உதவியும் செய்யாது. அவர்களை பாரிய அரசியல் இருக்குது, வெவ்வேறு கருத்துக்களை எனக்கு தெரிந்தவர்கள் பலர் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அது எங்களுடைய வாதத்துக்கு புறம்பானதாக இருந்தாலும் என்னுடைய மனத்திலே எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கிற வேளையில் உக்ரைனுக்குள்ள படையெடுத்தது சோவியத் ரஷ்யா தான். அதுக்கு அங்கால பிறகு எந்த சப்பை கட்டின்னு சொல்லி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு யாரோ சொல்லியிருக்கார்கள், சோவியத் ரஷ்யா முந்தி இன்னொரு நாட்டின் மீதும் படையெடுத்திருக்கிறது. அது நேற்றைய பதிவுகளில் இருக்குது. அப்போ அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நான் உனக்கு ஏராளம் நிதியுதவி செய்தேன், நீ நன்றி இல்லாமல் நடந்து கொள்ளுகிறாய் என்று கேட்கிற ட்ரம்ப் என்ன கேட்குறாருன்னா, உக்ரைனுடைய கனிம வளங்களை அப்படியே அள்ளு கொள்ளையாக சுரங்கத்தில் தோண்டி கனிம வளங்களை அதுக்காகத்தான் இவ்வளவு கூத்து பாட்டு. அதுக்கு காரணம்டா அவர் உடனே அவரோட விருந்து கொண்டாடி செய்வார் போல இருக்குது. இதெல்லாம் இதில் நீங்கள் சொல்ல வந்ததுன்னா, இது அங்கே இந்த மோதல் வெடித்து காரசாரமான வார்த்தை பரிவர்த்தனை நடந்த 5 நிமிஷத்துக்கு உலகம் எல்லாத்திலும் அது வந்து பிரபலமாயிட்டு.
அது அனுகூலமாக இருக்கலாம், பிரதிகூலமாக இருக்கலாம். இன்னொரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறீர்கள் என்னென்றால், அது ஏன் நாங்கள் அதை பற்றி பேச இல்லை, நாட்டார் கலைகள் போல உள்ள சில நாட்டார் பாடல், நாட்டுக்கூத்து அப்படிப்பட்ட விஷயங்களையும் இதை நாங்கள் பயன்படுத்தி செய்யலாம். ஒருவர் ஒரு கருத்துக்களை பதிவு செய்ததாக இருந்தால் அதற்கு தக்க பதில் கருத்துக்கள் உடனடியாக போடக்கூடிய வகையிலே இந்த சமூக ஊடகங்கள் வழி சமைத்து கொடுத்திருக்கின்றன. தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும். வன்முறையான காதல் உணர்வினையும் சமூக வலைத்தளங்கள் விளைத்துவிட்டுத்தான் செல்கின்றன. இவ்வளவு சாதனங்கள், இவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்துட்டது, ஆனால் வாசிப்பை கைவிடாதீர்கள்.